அனைவருக்கும் வணக்கம். தவ திரு குன்றக்குடி அடிகளார் பற்றி பார்க்கலாம். ஒப்புரவு நெறி. மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர். சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். அதனை பற்றிய சிந்தனைகள் அறிவோம். இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று. இஃது ஓர் அரிய வாய்ப்பு, ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்பெறும் வாய்ப்பு. இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை. அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே கேள்வி. வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது? வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா? நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார்கள். குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார்கள். வாழ்வின் குறிக்கோள். வாழ்க்கை குறிக்கோள் உடையது. அக்குறிக்கோள் எது? தாம் வாழ்வதா? தாம் வாழ்தல் என்பது சாதனமாதலால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று. இயற்கையே கூட வாழ்வித்து விடும் நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தாம் வாழ்தல் என்பது எளிது. வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது. இந்த குறிக்கோளுடன் தான் ஒப்புரவு நெறியை திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள், உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. வாழ்வும் ஒப்புரவும். ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு, உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது, தரத்தை காட்டுகிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது. உதவி செய்தல் எதற்காக? தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே. சொல்லப்பானால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான். அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும். ஒப்புரவின் இயல்பு. ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர், உறவினர். கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனி உடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புரவலர் இரவலர். உறவு இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன. பொருள் ஈட்டலும் ஒப்புரவும். பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை. அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று, முறையும் அன்று. அது மட்டுமல்ல, பாதுகாப்பும் அன்று. அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும். ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் எடுத்து கூறினார். அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார். பாவேந்தர் பாரதிதாசனும் உலக உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்றார். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைதான். மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ, வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய கரு. இறப்பாருக்கு இல்லென்று ஏவது கரத்தல் அறிவியல் அன்று. அறமும் அன்று செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை.
பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம். பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம். அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று, பொருள் வாழ்க்கையின் கருவியே. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமானன். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை தூய்க்க திறனும் தேவை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம். செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்கிறது புறநானூறு. ஒப்புரவின் பயன். ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. அதை தடுப்பார் யாருமில்லை. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது. பழுத்த பயன் மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம். பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டதல்ல. மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்படுகிறது. நோயுடையார் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த உவமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையாகவே அமைந்துள்ளன. ஆயினும் ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்க. ஒப்புரவும் கடமையும். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார்? மனிதர்தாம். ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடனும் கூட்டு பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும். பலரும் எடுத்து குடிக்கலாம். பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும், தின்று அனுபவிக்கலாம். இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது, ஒப்புரவு வருகிறது. அதேபோல் மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும். ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டு உழைப்பு. பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் இயற்ற பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. ஒரே வழி தோன்றினாலும் நிலைத்து நில்லாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். தெரிந்து தெளிவோம். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. குறள் 215. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். குறள் 216. நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. நிறைவாக, நாம் இன்று வாழ்வது உண்மை. நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலம் கடத்த வேண்டும்? இன்று நன்று, நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாலடிப்பானேன். இன்றே வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம். பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம். உலகம் உடுத்த உடுத்துவோம். எங்கு உலகம் தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம். நூல்வெளி. மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள்,
உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. நன்றி.